எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னைக்கு சண்டே, அதுவும் மகளிர் தினம். அதனால் கதிர் வந்துட்டு அம்மா நான் மீன் எடுத்துகிட்டு வந்து செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எந்த வேலையுமே செய்ய தேவலம்மா, நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்பாடு பண்ணான். ஆனால் மீன் வாங்கிட்டு வரும்போது அதை க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டான். எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நானும் கதிருமே பார்த்திங்கன்னா மீன் குழம்போ மீன் வறுவலோ அப்புறம் அந்த கருவாட்டு குழம்பு இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், செஞ்சதில்லை, எங்களுக்கு செய்ய தெரியாது. ஆனால் கதிரோடைய அப்பா இருந்தாருன்னா அவர் க்ளீனாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி அவரே செஞ்சிடுவார். அதை கூட நின்று பார்த்தான் இல்லையா கதிர், அதனால் இப்போ நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தவன் இதை பார்த்துட்டு இதில் இருக்க குடல் அதெல்லாம் எப்படி எடுக்கணும், இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்புறான், அவனுக்கே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி இப்படிலாம் செய்டா அப்படின்னு சொல்ல பார்த்து சேம் அதே மாதிரியே க்ளீனாக செஞ்சு முடிச்சிட்டான். பரவாயில்ல. இதுவே ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறது. சரி எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்தாச்சு, இதை நம்மளே க்ளீன் பண்ணி ஆகணும். அப்போவும் அவங்க அப்பா வந்துட்டு திட்டினார், ஏன்டா ஒரு 20 ருபீஸ், ஒரு கேஜிக்கு 20 ருபீஸ் தான் வாங்குவாங்க, அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துடுவாங்க, அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் லீவ் விட்டாவே இவன் கை கால் சும்மா இருக்காது, ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணும் இல்லையா, நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லிவிட்டான். அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். சரி நீ ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கொஞ்சம் கோதுமை கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த கோதுமையை நம்ம காய வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுப்பாங்க இல்லையா, அரிசிக்கு பதிலாக கோதுமை ஒரு 5 கிலோன்னு சொல்லிட்டு ஒரு அட்டைக்கு எங்கள் ஊர் சைடெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க கோதுமை. அவங்க வந்து ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி காய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ காய வச்சேன். கோதுமையை காய வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தா ஏதேதோ பண்ணிகிட்ருக்கான். பாவம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கையெல்லாம் முள் கிழிச்சிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி அவனும் க்ளீன் பண்ணி முடிக்கிறான். நான் வந்துட்டு கூட போயிட்டு அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குட்ரா கதிர், எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் நாங்கள் 2 பேருமே செஞ்சதில்லை. ஆனால் இருந்தாலும் இதுவே ஃபஸ்ட் டைம். இருந்தாலும் நம்ம வெற்றிகரமாக இதை நல்லா க்ளீன் பண்ணி குழம்பு வச்சிடணும். அடுத்தது வறுக்கிறதுமே நல்லா நம்ம வறுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இன்றைக்கி காலையிலே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஐயோ! இது சாப்பிடும்போது என்னமோ ஈஸியாக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுறது இருக்குது பாருங்க, அம்மாடியோ! ஒரு பாடாக ஆயிடுச்சுங்க இன்றைக்கி. நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததே 1 கேஜி தான். 1 கேஜிக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சு. இதில் வேற எதை எடுக்கணும் எதை விடணும் அப்படின்னே தெரியல. இருந்தாலும் இருக்கிற அத்தனையும் எடுத்துடுவோம், அதில் இருக்கிற அந்த சதையை மட்டும் விடுவோண்டா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருந்தார். இப்படிலாம் செய்டா, நறுக்கும்போது கூட இப்படியெல்லாம் நறுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சேம் அதே மாதிரி அவனும் செஞ்சு முடிச்சிட்டான். அப்புறம் இந்த தலையில் தான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நோண்டி எடுத்து நாங்களும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஓரளவுக்குன்னு இல்லை, நல்லாவே க்ளீன் பண்ணிட்டோங்க. இந்த மீன் உசுரோடு இருந்தால் இப்படியெல்லாம் வாய்க்குள்ளார கையை விட்டு விளையாட முடியுமா? அது செத்து போச்சேன்றதுக்கோசரம் என்னென்ன சித்திரவதை பண்ணுறோம் பாருங்கள். இந்த 1 கிலோ மீனை கழுவுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. மிச்சமாகவே கூட ஆயிருக்கும். நாங்கள் 2 பேரும் பட்ட பாடு. அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு இப்போ அதை வறுக்கிறது வந்துட்டு நான் மசாலாலாம் போட்டு நான் ரெடி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரெடி பண்ணான். முள் வேற குத்திடிச்சாமா, அதை காமிச்சிட்டே இருந்தான். தேவையான பொருளெல்லாம் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து மசாலாலாம் கலக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன குழம்பு வைமா அப்படின்னுட்டான். பூண்டு வெங்காயம் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டான். நானே க்ளீன் பண்ணி கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்த கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த வறுவல் மசாலா இருக்கும் இல்லையா, ஃபிஷ் வறுவல் மசாலா, அதுவுமே போட்டிருக்கான். முட்டை 1, லைட்டாக லெமன் போட்டிருக்கான். போட்டுட்டு நல்லா கலக்கிக்கிட்டான். கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக போட்டிருக்கான். இது எல்லாமே மசாலா தூள் அப்படிங்கிறதுனால கையை வச்சு கலக்கினோம்னா கை எரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்து போட்டு நல்லா கலக்கிக்கிட்டான். ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டாங்க. இது எல்லாமே அவன் செஞ்சது யூடியூப்பை பார்த்து. எனக்குமே வந்துட்டு இதில் என்னென்ன மசாலா போடணும் அப்படிங்கிறது சரியாக தெரியாது. இது எல்லாமே அவன் யூடியூப்பை பார்த்து செஞ்சுட்டு வரான். அது இல்லாமல் அவங்க அப்பா செய்யும்போது கூட இருந்திருக்கா இல்லையா, அவங்க அப்பாவுமே யூடியூப்பை பார்த்து தான் செய்வார். ஆனால் சூப்பராக செய்வார்.
இந்த பீஸ் மேலே மசாலா போடும்போது கை எரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவனே ஒரு முள் குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்கான். அதனால் சரி நானே போட்டு கொடுக்குறேன்டா குட்ரா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கி எல்லா மசாலாவும் நானே போட்டு கொடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு இப்போ ஒரு 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான். அதுக்குள்ளார பார்த்தா நான் வந்துட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு குழம்புக்கு தேவையானது அனைத்தும் எடுத்து நான் எல்லாம் க்ளீன் பண்ணி அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். குழம்பு இப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அதுவுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த தலையை மட்டும் போட்டு நான் வந்துட்டு குழம்பு வச்சுட்டேன். மீதி இருக்கிற அந்த பாடி பீஸ், அந்த மீனுடைய தலையை மட்டும் நான் குழம்பு வச்சுட்டேன். அந்த பாடி பீஸ் எல்லாம் இப்போ அவன் வறுக்க போகிறான். அதுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணி ஆல்ரெடி ஒரு 1 ஹவர் போல் வச்சுட்டான் ஃப்ரிட்ஜில். இப்போ அதையும் வறுக்கிறான். எண்ணெய் ஊற்றி அதையும் அவனே வறுத்து எடுக்கிறான். கதிர் வந்து பார்த்திங்கன்னா அவன் கை கால் கொஞ்சம் கூட சும்மா இருக்காதுங்க. இப்போவே பரவாயில்ல, கொஞ்சம் ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கான். சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அம்மாடியோ ஒரு அர்ஜென்ட்டாக ஆபத்து, ஒரு நிமிஷம் யாரையாச்சும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு துரு துரு துருன்னு இருப்பான். சைலண்ட்டாகவே இருக்க மாட்டான். இதை எடுத்து அதில் போடுறது, அதை எடுத்து இதில் போடுறது, அந்த மாதிரி ரொம்ப வால்தனம் பண்ணுவான். இப்போல்லாம் ஓரளவுக்கு சைலண்ட்டாக ஆயிட்டான். இருந்தாலுமே அவன் வந்து ஏதாச்சும் செஞ்சுட்டே இருப்பான். இப்போ கூட ஒன்று சமைக்கிற வேலை ஏதாச்சும் பார்ப்பான், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான். ஏதாச்சும் மேலே போயிட்டு ஏதாச்சும் இதை எடுத்து உடைக்கிறது, அதை எடுத்து உடைக்கிறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்காகவே நான் மெயினாக எனக்கு ஏதாச்சும் வேலை வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமைக்கிற வேலை கூட ஏதாச்சும் இதை கட் பண்ணு செய்ய அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். இல்லையா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க வந்து நிலத்துல இருக்காங்க. மிச்சப்படி அங்கே ஏதாச்சும் அவன் சுற்றிட்டு நிலத்துலே வந்துட்டு அந்த கொடுவாய் எடுத்து வெட்டுறது ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவான். பண்ணிட்டானே அவனுக்கு டைம் பாஸ் ஆகிடும். இங்கே நம்ம வீட்டில் இருந்தானா வெளியிலே போக முடியாதா, அதனால் கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனாலே இந்த மாதிரி ஏதாச்சும் வேலையெல்லாம் ஃப்ரீயாக விட்டுடுவான். அவனே நீயே செய்டா, அவனுக்கும் டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபிஷ் வறுவல் வந்துட்டு அவனே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி எவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சிட்டான் பாருங்கள். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலில் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பெப்பர் இல்லை அப்படிங்கிறதுனால மிளகு வந்துட்டு அவன் பொடி பண்ணிகிட்ருக்கான். இப்போது என்ன கொஞ்சம் பொடி பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு பொடி பண்ணி கொடுக்க பார்த்து இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அப்படி மேலே போட்டு விட்டுட்டு மிளகு தூளும் நல்லா தூள் பண்ணி கொடுக்க பார்த்து அதவும் லைட்டாக நல்லா மேலே போட்டு விட்டுட்டு இப்போ வாமா சாப்பிட்லாம், அது மட்டும் இல்லை மேலே போயிட்டு உட்காந்து சாப்பிட்லாம் வாமான்னு கூப்பிட்றான். சரி, அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். மேலே போனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் சாப்பாட்டை போட்டு எடுத்துக்கிட்டு நானும் கதிரும் மேலே போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி சண்டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. ரொம்பவே நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வச்ச தலை போட்ட மீன் குழம்பு இது தனியாக கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் எப்படியெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது மீன் குழம்புமே. நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ டாலர் ஏறிட்டு வருது. ஆனால் வந்துட்டு ரொம்பவும் ஸ்லோவாக ஏறுது. அதனால் தொடர்ந்து கொஞ்சம் இந்த லாங் வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணதால தான் நானே இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சேனல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் முடியல. 2வது சேனல் ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்துடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். இதே மாதிரி தொடர்ந்து இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.